Let us turn our Bibles to Proverbs 3rd chapter, first verse. என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. I think we have been studying this for quite a number of time. யாருக்காவது இந்த மெமரி இருக்கா? எத்தனை மாதங்கள் இதை படித்து கொண்டிருக்கோம்? 3 months ஒரு வார்த்தையை வச்சுட்டு இருக்கோம். மறக்கக்கூடாது. மறந்துட்டோம்னா அதுக்கு ப்ராப்ளம் வரும். இல்லாட்டி உள்ளே இதை வச்சுட்டு உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு வேறு வேலை செய்தோம்னா அதுக்கும் ப்ராப்ளம் வரும். சில கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, நல்ல கிறிஸ்தவர்கள், அவங்கள யாரையும் குறை சொல்லலை. நான் ஹைப்பர் கிரேஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்கன்னு கேட்டால் இதெல்லாம் பழைய ஏற்பாடு அப்படின்வாங்க. நான் பழைய ஏற்பாட்டிலேருந்து எடுத்து காமிப்பேன், புதிய ஏற்பாட்டிலேருந்து எடுத்து காமிப்பேன். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக இருக்கிற இது வசனம் உண்மையானது? இஃப் தட் இஸ் த வேர்ட் இஸ் ட்ரூ, the same God who was present in the old covenant is present in the new covenant. Same God. போன வாரம் கூட நம்ம பார்த்தோம். இன்றைக்கி ஒரு நடந்த சம்பவத்தை பார்ப்போம். Let's turn our Bibles to 1 Chronicles chapter 21. 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவிவிட்டது. ரைட். இப்போ நம்மளை பாவம் செய்ய தூண்டுறது யாரு? சாத்தான். சம்டைம்ஸ் நம்மளே தூண்டிக்குவோம், இல்லை? நாமளே தூண்டிக்குவோம். சில சமயத்தில் சாத்தான் தூண்டி விடுது. சில சமயத்தில் கர்த்தர் நமது எண்ணங்களையும் நமது இருதயத்தின் சிந்தனைகளையும் ஏவுகிறார். இந்த 3 ப்ராங்டு அட்டாக் நம்ம மேலே வருது. தாவீது ரொம்ப நல்ல மனுஷன். கர்த்தருக்கென்று கிருபையை பற்றியும் நல்ல இதை பற்றியும் நல்ல பாடல்களையும் எழுதியவர். கர்த்தருடைய பிரசன்னத்திலே இருந்து கொண்டிருக்கிறவர். இல்லாட்டி அந்த மாதிரி சங்கீதங்கள்லாம் எழுத முடியாது. அவ்வளவு கான்க்ரீட்டாக தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தால் தான் முதல்ல. ஆக்சுவலி worship, right kind of worship is when a person goes through the problems or anything. இப்போ ஒரு கவிஞன் என்ன எழுதுகிறான்? நான் மலை மேலே ஏறி போகிறேன்னு உண்மையாக மலை மேலே ஏறி போயிருப்பான். அதுதான் எழுதுகிறான். அதே மாதிரி தான் இந்த இடத்துல தாவீதும் தன்னுடைய இருதயத்தின் இயக்கங்களையும் எண்ணங்களையும் கர்த்தருக்கு தெரியப்படுத்துறது சங்கீதங்களாக. சங்கீதம் பாடல்கள். அது ரொம்ப கர்த்தர் அலோ பண்ணுறாரு பேசுகிறதுக்கு. அந்த மாதிரி பேசுகிறதுக்கு சில சமயத்தில் ப்ராக்டிக்கலாக பேசும்போது அலோ பண்ணுறாரு. இந்த இடத்துல தாவீது தன் எண்ணங்களை சிறிது தளர்த்துகிறார், சிந்தனைகளை சிறிது தளர்த்துகிறார். தளர்த்தின உடனே யார் பூந்துட்டது உள்ள? சாத்தான் உள்ள பூந்துட்டான். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு தாவீதை ஏவிட்டது. உங்களுக்கு தெரியணும், பழைய ஏற்பாட்டில் ஒரு இது உண்டு, சென்சஸ் இருக்கக்கூடாது. எத்தனை பேர் தெரியும் இது லா? there is a law called சென்சஸ் எடுக்கக்கூடாது. இது தேவ கட்டளை. ஏனென்றால் கர்த்தர் தன் ஜனங்கள் பெருகி வரணும்னு ஆசைப்பட்டார். அதனால் டோன்ட் கவுண்ட் அப்படின்றாரு. அப்படி கவுண்ட் பண்ணுனா சில பலிகளை செலுத்தி சில ஒண்டி தான் எடுக்கணும் மாதிரி ஒரு இது இருக்குது. ஆனால் இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு? சாத்தான் ரொம்ப ப்ரெஷர் போட்டான். இன்றைக்கி நம்மளுக்கு இது ஏன் சொல்கிறேன்னா, நம்மளுக்கும் தான் டெய்லி ப்ரெஷர் கொடுப்பான். தொகையிடுவதற்கு தாவீது ஏவிட்டு இப்போ நம்மளையும் ஏவுறான். தாவீதையும் ஏவுறான். தாவீது என்ன பண்ணியிருக்கலாம்?
உனக்கு ஒரு வேலை இல்லை, போயிட்டு வாயா, வேதம் சொல்லுகிறது இந்த மாதிரி தொகையிடுவதற்கு கூடாது அப்படின்ட்டு. அப்போ என்ன செய்திருக்கலாம், அவன் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் இங்கே அவன் தான் ராஜா. ராஜாவின் கட்டளை மிகவும் முக்கியமானது. ஒரு தடவை அவர் கட்டளையிட்டால் அவர் தான் அது செய்து தான் ஆகணும். இங்கே ஏவி விட்டது. அடுத்த வசனம். அப்படியே தாவீது யோவாபையும் ஜனத்தின் சேர்வைக்காரரையும் நோக்கி, நீங்கள் போய் பெயர்சபா தொடங்கி தான் மட்டும் இருக்கிற இஸ்ரவேலை எண்ணி அவர்கள் இலக்கத்தை நான் அறியும்படிக்கு என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். இது ஷியர் ப்ரைடு, பெருமை. நம்ம கூட அது மாதிரி வந்துடும். சில சமயத்தில் நல்ல சட்டை போட்டுக்கிட்டோம்னா, பார்த்தியா சட்டை பார்த்தியா அப்படின்னு இல்லை. இதெல்லாம் ஏன் படிக்கிறோன்னா, தாவீது வேறு மாதிரி செய்தார். இங்கே நம்ம ப்ராக்டிக்கலாக செய்யும்போது வேறு மாதிரி செய்கிறோம். ஏதாவது பார்த்தியா என் வீடை பார்த்தியா, மற்றவங்க பார்க்கறதுக்காக நீ உன் வீட்டை கட்டலை, உன் வீடு கட்டலது நீ வசிக்கிறதுக்காக கட்டுற, பார்த்தியா எனக்கு வீடு இருந்துச்சு. இது எல்லாருக்குள்ளாரும் இல்லைன்னு சொன்னாலும் ஒரு பெருமை இருக்குது. இது இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. யாருக்காவது இல்லாமல் இருக்குதான்னு கேட்டால் இல்லை, இருக்குது. சரி, இப்போ இதே எண்ணம் தான் நம்மளுக்கு இருக்குது, தாவீதுக்கு இருந்துச்சு. உடனே அவருக்கு என்ன ஆயிடுச்சு, நான் போர் வீரன், பிறவி முதல் போர் வீரன், 17 வயசுலேருந்து போர் செய்துட்டு இருக்கிறேன். தாவீதை கோலியாத்தை அடித்தேன், எல்லாத்தையும் அடித்தேன், கத்தருக்காக யுத்தங்களை நடப்பித்தேன், எல்லாமே பண்ணேன். இப்போ ஐ வாண்ட் டு கவுண்ட் மை சோல்ஜர்ஸ். எத்தனை பேர் இருக்கிறாங்க, என் ஆர்மி எவ்வளோ பெருசு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இந்த இது வரும்போது உடனே போட்டுட்டாங்க, இத்தனை தாங்கிகள் இருக்குது, இத்தனை இது இருக்குது, இத்தனை இது இருக்குது, இத்தனை இது இருக்குது. எந்த ஒரு ராஜாவும் தன் சேனையின் மிகுதினால் ரட்சிக்கப்படாங்க. ஒரு உதாரணம், ரஷ்யா பெரிய கண்ட்ரி தான், நம்ம குறை சொல்லலை. அவங்க இன்னும் சண்டை போட்டுட்ருக்காங்க எத்தனையோ வருஷமாக. அவங்க நினச்ச முடியல, கீவை பிடிச்சிட்டு கிட்ட போயிட்டாங்க. அப்புறம் டப்பு 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 டப்புன்னு அடிப்பட்டோன்னே இன்னும் சண்டை வரைக்கும் சண்டை போட்டிருக்குது. இதனால பெரிய பிரச்சனை, அவங்க தேசத்துக்குள்ளேயும் பிரச்சனை, எல்லா இடத்துலையும் பிரச்சனை. ஒருத்தனை ஜெயிக்க பண்ணுகிறவர் கர்த்தர், தோக்க பண்ணுறதும் கர்த்தர். இப்போ இந்த இடத்துல இவன் என்ன பண்ணிட்டான், அவனுக்குள்ளே ஒரு பெருமை வந்துட்டு, ஐ வாண்ட் டு see how my army and how powerful I am. No, you are powerful because of Christ. கிறிஸ்துவினாலே நீ பலமான இருக்கிற. அதான் அங்கே போட்டிருக்கோம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும். நிறைய பேர் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலேன்னு சொல்ல மாட்டாங்க, என்னை பலப்படுத்துகிறதுன்னு சொல்லிட்டு தங்கள் இதை பார்ப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல தாவீது என்ன பண்ணிட்டாரு, நேராக சேர்வைக்காரர் யோவாப் தான் நெக்ஸ்ட் கமாண்டர். அவர் கூப்பிட்டு நீ போய் கணக்கு எடுத்துட்டு வா, மந்திரிமாருக்கும் சொல்லியாச்சு. அப்பொழுது யோவாப், கர்த்தருடைய ஜனங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் 100 தனையாய் அவர் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் ராஜாவாகி என் ஆண்டவனே, அவர்கள் எல்லாரும் என் ஆண்டவனின் சேவகர் அல்லவா? என் ஆண்டவன் இதை விசாரிப்பானேன். இஸ்ரவேலின் மேல் குற்றம் உண்டாக இது நடக்க வேண்டியது என்ன என்றார். இருதயத்தின் சிந்தனை, இருதயத்திலிருந்து புறப்படுகிற சிந்தனைகள் கர்த்தருக்கு ஏற்ற வண்ணமாக இருக்க வேண்டும். இப்ப கர்த்தருக்கு ஏற்றவில்லாத சிந்தனை வரும்போது நாம் அடிக்கப்படுகிறோம். கர்த்தர் அவர்கள் எதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் என்றால், என்னை குறித்து அறிந்து உணர்ந்து இருக்கிறதே குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். இங்கே மேன்மை பாராட்டுறது எங்கே பண்ணுறாரு? ஸ்ட்ரென்த்,
ஓன் ஸ்ட்ரென்த். அப்படின்னா இவர் ராஜா, இவர் இவ்வளோ பெரிய சோல்ஜர்ஸ் ஆர்மி வச்சுருக்காரு, எல்லாரும் மார்ச் பண்ணிட்டு போகிறத பார்க்கணும். அதில் அவருக்கு பேர் வரும்னு எதிர்பார்க்குறாரு. இல்லாட்டி பார்த்தியா, நான் இந்த ஏரியாலே பெரிய ராஜா நான் தான். தாவீது பீரியடில் ரொம்ப பெரிய ராஜ்யமாக தான் இருந்துச்சு இஸ்ரேல். அதுக்கப்புறம் தான் ரொம்ப சின்னதாக மாறிச்சு. சரி, யோவாப் அப்படி சொல்லியும் ராஜாவின் வார்த்தை மேலிட்டபடியினால் ஃபோர்ஸ் பண்ணுறான். சம்டைம்ஸ் கர்த்தர் எல்லார் மூலமாக பேசுவார். கழுத மூலமாக கூட பெரியாமக்கிட்ட பேசினார். பேசும்போது அந்த வார்த்தையை நம்ம கேட்க தயாராக இருக்கணும். இங்கே இவன் முடியல. மேபி ஹிஸ் ஈகோ வாஸ் ஸ்டிமுலேட்டட். யோவாப் சொன்ன உடனே ஐயோ வேணாமே, இங்கே there is a law, commandment from God says prohibits counting. இல்லை, நான் செய்வேன். நான் கிருபையின் வாசி, ஆனால் நான் செய்வேன். சொல்லலாமா? சொல்லக்கூடாது. நான் கிருபைக்குள்ளாக இருக்கிறேன், ஆனால் பாவம் செய்வேன் என்று சொல்லலாமா? அது பாவம் தான். வேதத்தில் போட்டு கர்த்தரை என்ன வேத பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். Sin is the transgression of law. Bible says. புதிய பாட்டில் தான் போட்டிருக்குது. ஸோ இந்த இடத்துல அங்கே மீறுறான். மீறினோடனே பாருங்க, யோவாப் புறப்பட்டு இஸ்ரவேல் எங்கும் சுற்றி திரிந்து எருசலேமுக்கு வந்து ஜனத்தை இலக்கம் பார்த்து தொகையை தாவீதிடத்தில் கொடுத்தான். இஸ்ரவேலில் எல்லாம் பட்டயம் உருவத்தக்கவர்கள். இங்க பாருங்க, அவன் என்னத்தை கொடுக்குறான்னா ஆர்மி ஸ்ட்ரென்த் தான். 11,00,000 பேரும் யூதாவில் பட்டயம் உருவத்தக்கவர்கள் 4,70,000 பேரும் இருந்தார்கள். ஆனாலும் ராஜாவின் வார்த்தை யோவாபுக்கு அருவருப்பாய் இருந்தபடியினால் லேவி பென்யமீன் கோத்திரங்களில் உள்ளவர்களை அவர்களுடைய இலக்கத்திற்கு உட்பட எண்ணாதே போனான். யோவாப் ஒரு யோகியம் கிடையாது. யோவாப் கெட்டவன். அவன் நிறைய பேர் கொலை பண்ணியிருக்கான். ஆனாலும் அந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக யோவாவுக்கு பட்டிருக்குது. அவன் செய்ய மறுக்கிறான். இவர் இங்கே உட்காந்து சீட்டில் உட்காந்துருக்காரு. அங்கே என்ன ஆயிருக்குது? அவன் எண்ணல சிலதை. யார் எண்ணல? லேவியர் எண்ணல. அடுத்தது பெஞ்சமின் அவங்க ஆளுங்க. ஓகே, எண்ணல. இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு ஆகாததானபடியினால் அவர் இஸ்ரவேலை வாதித்தார். தாவீது இங்க பாத்தீங்களா, உடனே இது செய்தோடனே கர்த்தருக்கு பிடிக்கல. கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை நாம் செய்யும்போது கர்த்தர் நம்மை வாதிப்பார்.